சூடான சாப்பாடு கூட இந்த மாதிரி கொள்ளு துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வடை சட்டியில் கொள்ளு பருப்பை ட்ரையை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை கருக விடாமல் இந்த மாதிரி நல்லா செவந்து வரும்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே வடை சட்டியில் ஆயில் ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 10 பல் வெள்ளைப்பூண்டு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி, ஒரு காரத்தை தகுந்தாப்புல 4-5 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட பெருங்காயத்தூள், இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 மூடி தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் கொள்ளை சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம வதக்கி வச்சது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி திரியாக அரைச்சிக்கோங்க. ரொம்பயுமே அரைச்சிங்கன்னா அது சட்னி மாதிரி ஆயிரும். இப்போ சுட சுட சாதத்துக்கூட நம்ம அரைச்சி வச்ச கொள்ளு துவையில இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கிடையில் நடுவில் குழி பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது பழைய சாதத்துக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா அனு லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.